வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு 2026 தேர்வில் மாற்றம் பள்ளி கல்வித்துறை சற்று முன்பு முக்கிய அறிவிப்புன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 10th 12க்கான பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக பள்ளி கல்வித்துறை வெளியிட்டாங்க. ஸோ இந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நேரம் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று அரசு பள்ளி ஆசிரியர்கள் சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. ஸோ என்ன கோரிக்கை வச்சுருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அதன் அடிப்படையில் பொது தேர்வு நேரத்தை குறைக்க வேண்டும். ஸோ இப்போ நமக்கு 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் 3 மணி நேரம் நடக்குது. இந்த 3 மணி நேரத்தை வந்து பார்த்தோன்னா குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர் சங்கங்கள் வந்து பார்த்தோன்னா கோரிக்கை வச்சுருக்காங்க. +2 பொதுத் தேர்வுக்கான நேரம் 3 மணி நேரத்திற்கு மேல் உள்ளதால் மாணவர்கள் சிரமத்திற்குள்ளாகிறார்கள். அவர்கள் நலன் கருதி நேரத்தை குறைக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு தேசிய ஆசிரியர் சங்கம் கோரிக்கை வைத்துள்ளது. இது குறித்து திண்டுக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. 3 மணி நேரம் எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா 2.5 மணி நேரமாக மாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொழி பாடத் தேர்வுகள் 90 மதிப்பெண்களும், செய்முறை விளக்கம் உள்ள பாடங்கள் விலங்கியல், இயற்பியல், வேதியியல் உட்பட பாடங்கள் 70 மதிப்பெண்களுக்கும் மாணவர்கள் பொதுத் தேர்வு எழுதுகின்றனர். தேர்வு 3:15 3 மணி நேரம் 15 நிமிடங்கள் மணி நேரம் என்பது அதிகமாக உள்ளது. நீண்ட நேரம் அறையில் காத்திருப்போர் சிரமத்திற்குள்ளாகின்றார்கள். வரும் காலங்களில் 2.5 மணி நேரம் தேர்வு எழுதுவதற்கு 10 நிமிடங்கள் வாசிப்பதற்கும் 5 நிமிடங்கள் பூர்த்தி செய்வதற்கும், அதாவது 2:45 மணி நேரம் மாற்றினால் இது போன்ற சிரமங்கள் தவிர்க்கப்படும் என்றனர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த 3 மணி நேரமே வந்து பார்த்தோன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா பத்தாது. ஆனால் தேசிய ஆசிரியர் சங்கம் வந்து பார்த்தோன்னா நடக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 2026 நேரத்தை வந்து பார்த்தோன்னா குறைக்க சொல்லியிருக்காங்க. பொதுத் தேர்வு நேரத்தை குறைக்க வேண்டும் தேசிய ஆசிரியர் சங்கம் வலியுறுத்தல். +2 பொதுத் தேர்வுகள் 3 மணி நேரத்திற்கு மேல் உள்ளதால் மாணவர்கள் சிரமப்படுகிறார்கள். அவர்கள் நலன் கருதி நேரத்தை குறைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு தேசிய ஆசிரியர் சங்கம் கோரிக்கை வைத்துள்ளது. இது குறித்து திண்டுக்கல்லில் உள்ள சங்க மாநில தலைவர் விஜய் அவர்கள் சொன்னது, தற்போது +2 பொதுத் தேர்வில் 3 மணி நேரம் எழுதுவதற்கு 10 நிமிடங்கள் வாசிப்பதற்கு 5 நிமிடங்கள் பூர்த்தி செய்வதற்கு, அதாவது 3:15 மணி நேரம் கொடுக்கப்பட்டு உள்ளது. இதனால் மாணவர்கள் ஆசிரியர்கள் பல்வேறு இன்னல்கள் ஏற்படுகின்றன. மொழி பாடத் தேர்வு 90 மதிப்பெண்களும், செய்முறை பாட விளக்க பாடங்கள் விலங்கியல், இயற்பியல், வேதியியல், அதே மாதிரி தாவரவியல் உட்பட பாடங்கள் 70 மதிப்பெண்களும் மாணவர்கள் பொதுத் தேர்வு எழுதுகின்றனர். தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா 3:15 மணி நேரம் என்பது அதிகமாக உள்ளது. நீண்ட நேரம் அறையில் காத்திருப்பது சிரமமாகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் ஸ்கிரைபாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். ஸோ வரக்கூடிய அந்த பொதுத் தேர்வில் நேரத்தை வந்து பார்த்தோன்னா 2:45 மணி நிமிடங்களாக மாற்ற வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோரிக்கையை பரிசீலிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன அப்டேட் வரும்னு. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. இதான் அப்டேட்டு. அடுத்தடுத்த அப்டேட் 1 by 1 வரும். தேங்க்யூ.